ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருமே லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா? டெய்லி எனக்கு ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும் கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளும் கடையில் வாங்கி கொடுப்போம். இப்போ கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ நமக்கு மாம்பழ சீசன் இருக்குது, வாட்டர்மெலன் சீசன் இருக்குது, நிறையா ஃப்ரூட் சீசன் வேறு இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மில்க் ஷேக் மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மேங்கோ மில்க் ஷேக் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் மாம்பழத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பால், ஐஸ் கட்டி, அப்புறம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா சீனி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நாட்டு சர்க்கரை, இல்லை ஒன்றுமே வேண்டாம்னா நீங்கள் இனிப்புகள்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரூட்ஸில் நமக்கு கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா மில்க் ஷேக் வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கண்டஸ்டன்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலாலும் பரவாயில்ல. சரி கொஞ்சம் திக்காக இருக்குமே, பிள்ளைங்க நல்லா ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு நான் வந்து அதை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் வந்து நல்லா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்றபடியே நம்ம செஞ்சுக்கலாம். கூலிங்கை குறைச்சிக்கலாம், ஐஸ் கட்டி எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், சீனி வேண்டாம்னா சீனியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சம்மரை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.